பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமீன். ஜெபம் செய்வோமாக. பரமண்டலங்களுக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிருந்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடிய எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் உமக்கு சொந்தமாக மீட்டு கொண்ட மனுஷர்களுக்கு இரட்சகரும் ராஜாவுமானீரே. தேவரீர் பரத்துக்கு ஏறின இந்த திருநாளில் நாங்கள் உம்முடைய மகிமையை தியானிக்கவும் உம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படவும் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும் ஆண்டவரே. ஆமேன். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 63வது பாமாலையை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சபையே இன்று வானத்தை திறந்து என தொடங்கும் 63வது பாமாலையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் பிரியமானவர்களே, நமக்குள் பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாக்கி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கம் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான தூர ஆசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும், தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உடைய ஜனமாகி எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமேன். கர்த்தாவே, கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் துதிப்போமாக. உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாயோடும் இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எல்லாம் வல்லமையும் உள்ள கடவுளே, உமது ஒன்றான குமாரனாகிய எங்கள் இரட்சகர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் பரத்துக்கு ஏறி வலது பக்கத்தில் வீட்டிருந்து அரசாளுகிறதற்காக
நாங்கள் உம்மை நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் எழுந்தருளி போனதை நாங்கள் விசுவாசித்து எங்கள் இருதயத்தினாலும் மனதினாலும் அவ்விடத்துக்கு ஏறி அவரோடே கூட இடைவிடாமல் வாசமாயிருக்கும்படி கிருபை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் உமக்கு சாட்சிகளாயிருந்து மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட உதவி செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அகில உலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வருஷத்திலே விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாய் கிறிஸ்து பரமேறின இந்த திருநாளை நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் நீர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமருவதற்காக இந்த உலகத்திலே இருந்து நீர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த திருநாளை ஆண்டவர் திருச்சபையாக நாங்கள் அனுசரிக்கும்படியாய் இந்த நிகழ்வின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுதும் நாங்கள் கேட்கிற சத்தியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். கேட்பதோடு நின்று விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவற்றை செயல்படுத்துகிற மக்களாக இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து பரத்துக்கு ஏறின திருநாளாகிய இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 20 முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 20 முடிய வாசிக்க கேட்போம். அதன் பின்பு 11 போஜன பந்தியிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கண்டித்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுக்களை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன் என்றார் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த கிறிஸ்து பரமேறின திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்து பல்வேறு வேலைகளிலே பல்வேறு மக்களுக்கு பல்வேறு இடங்களிலே தரிசனமானார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாய் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுநாதர் 11 போஜன பந்தி இருக்கையிலே அவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தையும் அவருடைய இருதய கடினத்தையும் அதிகமாய் அவர் உணர்ந்து கொண்டு அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடங்களிலே மாத்திரம் அல்ல, திருமறையினுடைய பல இடங்களிலே சீடர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து கடவுளாகிய கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். தோமாவினிடத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து கடவுளாகிய கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துகின்ற வகையிலே இந்த உலகத்திலே நீங்கள் அவிசுவாசிகளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே சீடர்களை தேற்றுகின்ற ஆண்டவரை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு அவர்களை நோக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கடவுளாகிய கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள் என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் பிரதான கட்டளையை தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். திருமறையினுடைய இன்னொரு இடத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொல்லி கட்டளையையும் கொடுத்து அனுப்புகின்றார். ஆகையினாலே கடவுளாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே சீடர்களை அனுப்புகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்புகின்றார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சுவிசேஷம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள், அது நற்செய்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். இந்த சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசுநாதர் கையாண்ட முறை மிகவும் எளிமையான ஒரு முறையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தாம் சொல்ல விரும்பிய கருத்துக்களை அன்றாட வாழ்க்கையிலே காணுகின்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக, அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக பல்வேறு நிலைகளிலே உவமைகளை பயன்படுத்துகின்ற கடவுளாகிய கர்த்தரை இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே
அப்படியாய் நான் மேற்கொண்ட அந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நான் மேற்கொண்ட அதே நிலைமையிலே நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையை கொடுக்கின்ற கடவுளாகிய கர்த்தரை திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே நாம் சீடர்களை தொடர்ந்து நற்செய்தி பணி அடைவதற்கு, நற்செய்தி பணி செய்வதற்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் அதிகமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த நற்செய்தி பணி என்று சொல்லுகின்ற பொழுது அது தனி மனிதனாக, திருச்சபையாக, குடும்பமாக நாம் கூறி அறிவிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை கடவுளிடத்திலே நாம் செய்து கொண்டு இருக்கின்ற மக்களாய், அந்த அர்ப்பணிப்பின் பேரிலே இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாய் இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளாகி கர்த்தர் விரும்புகின்றார். நற்செய்தி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்தன் சொல்லுகின்றார், தடைகளை உடைத்து எறிந்து புதிய இணைப்புகளை உருவாக்குவதுதான் நற்செய்தி என்று சொல்லுகின்றார். தடைகளை உடைத்தெறிந்து புதிய இணைப்புகளை உருவாக்குவதுதான் நற்செய்தி. எப்போதெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கேயெல்லாம் துயரமும் கூக்குரலும் அதிகமாகிறதோ, அப்போதெல்லாம் விடுதலையின் வார்த்தை அல்லது நற்செய்தி அங்கே வெளிப்படுகிறது. அந்த நற்செய்தியை நாம் அறிவிப்பதற்கு கடமைப்பட்ட மக்களாயிருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நற்செய்தி என்று சொல்லப்படுகின்ற பொழுது தேவதூதன் முதலாவதாக நற்செய்தி சொல்லுகின்றார், நீங்கள் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லி தேவதூதன் நற்செய்தியை அறிவிக்கின்றார். பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்ற இந்த நற்செய்தியை தேவதூதன் அங்கே அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பயந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது என்பதை இந்த நாளினுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கலக்கத்தினுடைய மத்தியிலே, மரணத்தினுடைய மத்தியிலே, பல்வேறு விதமான பயங்களினுடைய மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பயப்படாதிருங்கள் என்ற செய்தி, இந்த நற்செய்தி எப்படிப்பட்ட ஒரு பொருளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியை குறித்து இந்த நாளிலே நாம் எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை திருச்சபையாக நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்ற மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நற்செய்தியை உங்கள் முன்பதாக வழங்கி கொண்டிருக்கின்ற நான் ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையிலே கடவுளாகிய கர்த்தர் என்னை வழிநடத்தி இன்றைக்கு உங்கள் முன்பதாக நான் சுகம் பெற்று ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தருணங்களிலே கடவுளாகிய கர்த்தர் பல்வேறு நபர்களுக்கு, பல்வேறு நம்முடைய ஊழியர்களுக்கு ஆண்டவர் மறு உயிரை கொடுத்து காப்பாற்றுகின்றவராயிருக்கின்றார். அதற்காக நாம் கடவுளுக்கு இந்த நேரத்திலே நன்றி செலுத்த வேண்டும். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஆண்டவராகி இயேசுநாதர் சொல்லுகின்றார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்படுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கின்ற மக்களாலே எல்லா அடையாளங்களும் நடக்கும், எல்லா அடையாளங்களும் அவர்களால் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்படும் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கின்ற மக்களாகிய நாம் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே செய்ய முடியும் என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது,
வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். இவைகளெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அதிகாரங்களாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே விசுவாசிக்கின்ற மக்கள் இந்த உலகத்திலே ஜெயம் பெறுவார்கள். ஒருவேளை இந்த காரியங்களை எல்லாம் கடவுளாகிய கர்த்தர் சொல்லி முடித்த பிற்பாடு கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்பது கிறிஸ்தியலின் முக்கியமான ஒரு அம்சமாயிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே இந்த திருமறையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே கடவுளாகிய கர்த்தர் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து நியாயம் தீர்க்கின்றவராயிருக்கிறார். அந்த இடம் அவருக்காக கொடுக்கப்பட்ட இடம் என்பது இந்த கிறிஸ்தியலின் மையமாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். சங்கீதம் 110 சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்திலே உட்காரும் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம். ஆகையினாலே பரமேறின ஆண்டவரின் அருளோடு புதிய உத்வேகத்தோடு கிரியைகளை இந்த உலகத்திலே நடப்பிக்கின்ற மக்களாய், அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்ற மக்களாய் நாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அப்படி இருப்பதற்காக கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். தமது வசனத்தை இப்படியாய் கடவுளாகிய கர்த்தர் உறுதிப்படுத்துகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகத்திலே பரத்துக்கு ஏறின கடவுள் பரத்துக்கு ஏறுகின்ற பொழுது சகல அதிகாரங்களையும் நமக்கு கொடுத்து செல்லுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் ஆண்டவருடைய பணியை செவ்வையாய் சீரிய முறையிலே நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டும், நீங்கள் அடையாளங்களை செய்ய வேண்டும், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த வேண்டும், பல்வேறு நிலைகளிலே பாதிப்புக்குள்ளாயிருக்கிற மக்களுக்கு நீங்கள் விடுதலையை கொடுக்க வேண்டும், இந்த நற்செய்தியை நீங்கள் இந்த உலகத்திலே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான பொறுப்புகளை திருச்சபை இறைமக்களாகிய நம்முடைய மத்தியிலே நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் நிறைவேற்றுகின்ற மக்களாய் வருகின்ற நாட்களிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்ற மக்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் கடவுளிடத்திலே அனுதினமும் ஜெபிக்கிற மக்களாய், பரத்துக்கு ஏறின கடவுள் கொடுக்கின்ற அந்த அதிகாரத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபித்து சுகம் கொடுக்கின்ற மக்களாய், மற்றவர்களை ஆசீர்வாதமான பாதையிலே வழிநடத்துகின்ற மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் விரும்புகின்றவராயிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வாழ்வுக்குள்ளாக நாம் வழிநடத்தப்பட வேண்டும். பயங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நற்செய்தி இந்த உலகத்திலே பரவ வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் நாம் ஜெபிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். கடவுளாகிய கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பரமேறின திருநாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. திருச்சபையாக நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கின்ற மக்களாய், திருச்சபையாக நாங்கள் விசுவாசத்திலே பலப்படுத்துகின்ற மக்களாய், திருச்சபையாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற மக்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்யும். இந்த நேரத்திலே ஆண்டவரே, சீடர்களுக்கு நீர் கொடுத்த கட்டளையை போல உம்முடைய அடியார்களுக்கும் நீர் கட்டளையை கொடுத்திருக்கிறீர். அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற மக்களாய் இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நீங்காதவரும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டளையிடு வாராக. ஆமென், ஆமென், ஆமென். முடிவு ஜெபம் செய்வோமாக. மோட்ச வீட்டில் பிரவேசித்து மகத்துவத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீருடைய மகிமையை சுவிசேஷத்தினால் எங்களுக்கு வெளிப்படுத்தின உபகாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுது உம்முடைய மகிமையை பற்றி கேட்டறிந்த அருமையான வசனத்தை மனதில் வைத்து பரம சிந்தையோடே இவ்வுலகத்தில் நடந்து அவ்வசனத்தை உலகமெங்கும் பிரசித்தம் செய்து கடைசியாக உம்முடைய மகிமையில் பங்கு பெற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.